வாங்க, உங்க உடம்போட மன அழுத்த அமைப்பு பத்தி ஒரு திருவிழா உதாரணத்தோட சுவாரஸ்யமா புரிஞ்சுக்கலாம். அந்த திடீர் படபடப்பு, அந்த கவனம், அது எங்கிருந்து வருது? உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போமா? அந்த உணர்வு தான் உங்க உடலோட அவசரகால அமைப்பு. ஆமா, ஹார்மோன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சிஸ்டத்தை ஒரு பெரிய திருவிழாவை நிர்வகிக்கிற ஒரு டீம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கண்ட்ரோல் ரூம். 3 முக்கியமான சுரப்பிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி இது. இந்த டீமோட முக்கியமான வேலை உடம்பு ஸ்டேபிளா வச்சுக்கிறது தான். ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் பிளானர் மாதிரி. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். உடனே இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒரு அவசர மெசேஜ் அனுப்புது. இந்த ஹார்மோன்கள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டீம். உங்களை உடனே ஆக்ஷனுக்கு தயார் பண்ணும். இது உடம்புக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்ட் கொடுத்து உங்களை தற்காத்துக்க தயார்படுத்துது. ஆனா பிரச்சனை நீண்ட நேரம் நீடிச்சா, அப்போ நமக்கு ஒரு பட்ஜெட் மேனேஜர் வேணும். அதுதான் கார்டிசோல். ரொம்ப நேர நெருக்கடியை சமாளிக்க உடம்புக்கு தேவையான சக்திய கார்டிசோல் தான் உறுதி செய்யுது. எனர்ஜியை சேமிக்க ஜீரண மாதிரி சில வேலைகளை தற்காலிகமா நிறுத்தி வைக்குது. இது ஒரு அருமையான தற்காப்பு அமைப்பு. ஷார்ட் டேர்ம்ல மன அழுத்தத்தை சமாளிக்க ரொம்பவே உதவுது. பிரச்சனை என்னன்னா, இந்த மன அழுத்தம் நிக்காம தொடரும்போது இந்த அவசர நிலைதான் நம்ம நார்மல் நிலையா மாறிடும். இப்படி கண்டினியூவஸா நம்ம சிஸ்டம் ஆக்டிவா இருக்கிறதால உடம்புல தேய்மானம் ஏற்படுது. நாள்பட்ட மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், இதய நோயின்னு பல பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. சரி, நிறைய பேர் சொல்ற இந்த அட்ரீனல் ஃபட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அறிவியல் என்ன சொல்லுது? இது ரொம்ப பாப்புலரா இருந்தாலும் எந்த ஒரு மெடிக்கல் சொசைட்டியும் இது ஒரு உண்மையான நோயா ஏத்துக்கல. ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவே அட்ரீனல் சோர்வுங்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லைன்னு உறுதிப்படுத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நாள்பட்ட மன அழுத்தம் ஒரு நிஜமான பிரச்சனை. ஆனா அட்ரீனல் சோர்வு ஒரு கட்டுக்கதை. உங்க உடல் ரொம்ப வலிமையானது. பிரச்சனை சுரப்பியில இல்ல, அதுக்கு கொடுக்கப்படுற தொடர்ச்சியான அழுத்தத்துல தான் இருக்கு. அதனால ஒரு போலி நோயை தேடாம உண்மையான மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாருங்க. இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ உங்க ஆரோக்கியத்தை பத்தி சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க.